85 லட்சத்துக்கு மேலே புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. பட் கால் சைடு பாருங்கள் 60 லேக் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,800 வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து பில்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 25,200லையுமே ஒரு 60 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ இது வந்து 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 10:15 1 மணி நேரம் வந்து டேட்டா வந்து நான் வந்து அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 10:15க்கு என்ன ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே காய்ஸ் இந்த இடத்துல பாருங்களேன், ஷோ ஓயின்னு இருக்கா. ஸோ இது வந்து கொடுக்கணும். இப்படி டிக் கொடுத்தீங்கன்னா தான் நேற்றைய காட்டில் இன்றைக்கி எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 9:15லேருந்து 10:15க்குள்ளே என்ன ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்துச்சு, 60 லேக் இருந்த கான்ட்ராக்ட் வந்து 1.8 crore ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ கம்பேரிட்டிவ்லி புட் சைடை காட்டிலும் கால் சைடு என்ன ஆயிடுச்சு, ரைட்டர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. இங்கே பாருங்கள் 1.8 crore. அதே மாதிரி 2500ல் பாருங்கள் 1 crore. அதே மாதிரி 25,200 நம்ம பார்த்தோம்ல 60 லட்சம். ஸோ அதுவுமே பாருங்கள் கிட்டத்தட்ட 1 crore செல்லர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் குறைவு, மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்துச்சு, 60 லேக் இருந்த கான்ட்ராக்ட் வந்து 1.8 crore ஆயிடுச்சு. கரெக்டாக? ஸோ கம்பேரிட்டிவ்லி